அதே மாரி வந்து இந்த சில ஊர்கள்ல இந்த உதுகையானுடைய கறி அந்த உப்பு கண்டம் போட்டு வைப்பாங்க சார். அப்படி உப்பு கண்டம் போட்டு வைக்கிற மாரியான அமைப்புல அந்த விஷயங்கள்லாம் செய்யலாமா? இல்லன்னா வந்து அந்த உதுகையானுடைய கறி எல்லாத்தையும் உடனடியா நம்ம குடுத்துறணுமா? சரி. இப்போதைக்கு தாராளமா செய்யலாம். உப்பு கண்டம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் உள்ளது. இப்போ ஃப்ரிட்ஜ் வந்த பிறகு எதுவும் இல்ல. பண்றதுலாம் வேலையே இல்ல, இல்ல. இல்ல. ஆனா கிராமங்கள்ல ஒரு சில இடங்கள்ல செய்றாங்க, செய்யலாம், வாய்ப்பு செய்றாங்க. இருக்கு. அதிகமா இல்ல. ம். ஏன்னா ஃப்ரிட்ஜ் வந்துருச்சுல்ல. அந்த காலத்துல இருக்கிற கறி வீணாகக்கூடாதுங்கிறதுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட வழக்கம் தான் அதான் அது. இப்ப என்ன? சரி அது இருக்கட்டும். கூடுமானா கூடும். ம். பிரச்சனை இல்ல. இது ஏன் இந்த கேள்வி வருதுன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ சொல்லியிருந்தாங்க. ஏன்னா 3 நாளைக்கு மேல உலியாக்கறியை வச்சிருக்கக்கூடாது. அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதே. ம், ம், ம். முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் 3 விஷயத்த தடுத்திருந்தேன். அந்த தடைய இப்ப நான் நீக்கிட்டேன். ம். 1 ஜியாரத்து செய்யக்கூடாதுன்னு தடுத்திருந்தேன். அந்த தடையை நீக்கிட்டேன். குன்த நஹைத்துக்கும் அன் ஜியாரத்துல் குபூர் 1வது. இனிமேல் நீங்க ஜியாரத் செய்யுங்க. இன்னொன்னு உலஹையா கறிய 3 நாட்களுக்கு மேல வச்சிருக்கக்கூடாதுன்னு தடுத்திருந்தேன். ம். இப்ப நான் அந்த தடைய நீக்கிட்டேன். விரும்பியவாறு அதை நீங்க வச்சுக்கொள்ளலாம். வச்சுக்கலாம். சேமித்து வச்சுக்கொள்ளலாம். 3வது திராட்சை பழ ரசத்த ஒரு குறிப்பிட்ட பாத்திரத்தில தான் நீங்க அருந்தணும். அப்படி நான் சொல்லியிருந்தேன். ம். இப்ப அந்த தடைய நீக்கிட்டேன். நீங்க எந்த பாத்திரத்திலும் அத அருந்திக் கொள்ளலாம் அப்படின்னாங்க. இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்ப 3 நாளைக்கு மேல வைக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த ஹதீஸ். ஆனா சலாசலம் தான் நீக்கிட்டாங்களே. அது சொல்றாங்களே நீக்கிட்டேன்ட்டு. அது காரணமும் இருக்குது. அந்த ஹதீஸும் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மக்கள் ரொம்ப வறுமையில இருந்தாங்க, கஷ்டத்துல இருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கெல்லாம் இந்த கறி போய் சேருங்கிறனால தான் 3 நாளைக்கு மேல வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். ஏன் 3 நாளைக்கு மேல வைக்கணும்னு சொன்னா எப்படியும் குடுத்தான் ஆவணும். கொடுத்தானா? உப்பு கண்டதுக்கு வேலையே இல்ல. குடுத்தான் ஆவணும். இப்போ அதனால இப்போ அப்படி இல்ல. அதனால விரும்பி வர வச்சுக்கோ. இது முஸ்லிம்ல இருக்குது. ம். இதே போல சஹாபா பெருமக்கள் கேட்குறேன், யார சொல்லலாம், போன வருஷம் நீங்க 3 நாளைக்கு மேல வைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதே சட்டம் இந்த வருஷமும் இருக்குதா? அப்படி கேட்கும்போது இல்ல. அப்போ வந்து மக்கள் கஷ்டத்துல இருந்தாங்க. அதனால நான் சொன்னேன் எல்லாருக்கும் கிடைக்கணும்னால. இப்போ அப்படி இல்ல. விரும்பி வர வச்சுக்கொள்ளாங்க. இது புகார்ல இருக்குது. அதனால ஆரம்பத்தில் இருந்த சட்டம் அது. இப்போது விரும்பியவாறு வைத்துக் கொள்ளலாம். எந்த தடையும் இல்ல. ஓகே.